குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 3வது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். இந்த பாடம் தான் கடந்த சில பதிவுகளாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தைய பதிவில் மின்னோட்டம் பாயும் நீண்ட கடத்தி ஒன்றினை காந்தப்புலத்தினுள் வைக்கப்படும் பொழுது அந்த கடத்தியின் மீது அல்லது அந்த கடத்தி உணரக்கூடிய விசை அதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? F = BIL sin θ. இதுதான் காந்த புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசைக்கான ஃபார்முலா. F = BIL sin θ. Bங்கிறது காந்த புலத்தின் மதிப்பு, Iங்கிறது பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு, L என்பது கடத்தியின் நீளம், θ அப்படிங்கிறது கடத்தியின் நீளத்திற்கும் காந்த புலத்திற்கும் இடையே உள்ள கோணம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். பட் இங்கே அடிஷ்னலாக இன்னொரு கடத்தி இருக்குது. அதே மாதிரி இங்கே காந்த புலம் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசை. இங்கே எந்த விதமான காந்த புலத்தையும் நம்ம செயல்படுத்தப்படவில்லை. எளிமையாக சொல்கிறதா இருந்தால், 2 மின்னோட்டம் பாயும் கடத்திகள் இருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு கடத்தி, இது ஒரு கடத்தி. இந்த 2 கடத்திகளிலும் I1, I2ங்கிற 2 மின்னோட்டங்கள் பாய்கின்றன. இந்த 2 கடத்திகளுக்கு இடையே ஏதாவது விசை செயல்படுமா? அப்படி செயல்பட்டால் அந்த விசையின் எண்மதிப்பு, திசை இதெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதற்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடத்தி, இது ஒரு கடத்தி. இப்போ இந்த 2 கடத்திகளிலேயும் முதல் கடத்தியில் I1 என்கிற மின்னோட்டம் பாய்கிறது. இரண்டாவது கடத்தியில் I2ங்கிற அளவுக்கு மின்னோட்டம் பாய்கிறது. இரண்டு கடத்திகளுக்கும் இடையே உள்ள தொலைவை ஏன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கடத்திகளுக்கு இடையே ஏதாவது விசை செயல்படுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விசை செயல்படும். எதனால் இந்த விசை செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்னென்னா, மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தி இருக்குது. இந்த கடத்தியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காந்த புலத்தில் வைக்கிறோம். இந்த மாதிரி காந்த புலத்தில் வைக்கிறோம். இப்போ இந்த கடத்திக்கும் காந்த புலத்துக்கும் இடையில உள்ள கோணத்தை θ = 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குது, தாளின் பரப்பிற்கு, கடத்தியானது அதுக்கு செங்குத்தாக இருக்குது. ஸோ 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை அப்படின்னு பார்த்தோம்னா F = BIL. எதனால் இந்த விசை செயல்படுகிறது அப்படின்னா, காந்த புலத்துக்குள்ளே இந்த கடத்தி இருக்குது. இந்த கடத்தியில் மின்னோட்டம் பாய்வதால் இந்த கடத்தியின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. அந்த விசையோட எண்மதிப்பு தான் F = BIL sin θ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்போ இங்கே அதே மாதிரி எங்கேயுமே நம்ம காந்த புலத்தை செயல்படுத்தலை. ஆனால் இந்த முதல் கடத்தியில், இது 1வது கடத்தி, இது 2வது கடத்தி. இந்த முதல் கடத்தியில் I1ங்கிற மின்னோட்டம் பாய்கிறது. இதனால் இந்த கடத்தியை சுற்றி என்ன பண்ணும்? ஒரு காந்த புலம் உருவாகும். ஸோ இந்த காந்த புலத்தினால், இந்த முதல் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தினால் உருவாகக்கூடிய காந்த புலத்துக்குள்ளே தான் எந்த கடத்தி இருக்குது? 2வது மின்னோட்டம் பாயும் கடத்தி இருக்குது. அப்போ இந்த கடத்தியில் ஒரு விசை உணரப்படும். இந்த விசைக்கு காரணம் எது அப்படின்னா, முதல் கடத்தியில் பாயும் மின்னோட்டம், அதனால் உருவான காந்தப்புலம். இதுதான் 2வது கடத்தியின் மீது உணரக்கூடிய விசைக்கான காரணம். சரிங்களா? அதே போல் 2வது கடத்தியில் மின்னோட்டம் பாயும் பொழுது 2வது கடத்தியும் அதை சுற்றிலும் என்ன பண்ணும்? ஒரு காந்த புலத்தை உருவாக்கும். இந்த காந்த புலத்துக்குள்ளே தான் எது இருக்குது? 1வது கடத்தி இருக்குது. ஸோ 1வது கடத்தியில் ஒரு விசை உணரப்படும். ஸோ இப்போ டயக்ராம்க்கு வரலாம். படத்தில் உள்ள டயக்ராம் பாருங்கள். இதுதான் நான் இப்போ சிம்பாலிக்காக போட்டு காட்டினேன். பட் இருந்தாலும் புத்தகத்தில் உள்ள படத்தை பாருங்கள். 2 கடத்திகள், இது 1, 2 அப்படின்னு 2 கடத்தி இருக்குது. முதல் கடத்தியில் I1 என்கிற மின்னோட்டமும், 2வது கடத்தியில் I2ங்கிற மின்னோட்டம், 2 கடத்திகளும் காற்றில் R இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. A மற்றும் B என்கிற 2 கடத்தியிலும் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் திசை எப்படி இருக்குன்னா, ஒரே திசையில தான் பாய்கிறது, I1, I2ன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை A அப்படிங்கிற கடத்தின்னு வச்சுருக்காங்க. இந்த A கடத்தியில் I1ங்கிற மின்னோட்டம் பாய்வதால்
இது பிங்கிற கடத்தி. ஏங்கிற கடத்தியில் I1ங்கிற மின்னோட்டம் பாய்வதால் இந்த கடத்தியிலிருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளி, அதாவது இந்த புள்ளியில், இந்த புள்ளிகள் எல்லாமே ஆர் தொலைவில் தான் இருக்கு. இந்த புள்ளிகளில் ஏற்படக்கூடிய காந்த புலத்தோட மதிப்பு கணக்கிட போகிறோம். அதுக்கான ஃபார்முலா B1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ1 I1 டிவைடட் பை 2πr அப்படின்னு சொல்லி, இது எண் மதிப்பு. திசை அப்படின்னா மைனஸ் ஐ கேப்னு கொடுத்துருக்காங்க. ஏன் திசையோட வேல்யூவை மைனஸ் ஐ கேப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது இந்த தாளின் பரப்பிற்கு உள்நோக்கி செயல்படும். அப்போ இந்த எக்ஸ் அச்சோட திசை பாருங்க, இங்கே நம்ம அலகு வெக்டாரோட திசை கொடுத்துருக்கோம் எக்ஸ் ஒய் இசட். இந்த எக்ஸுங்கிறது தாளின் பரப்பிற்கு வெளிநோக்கி செயல்படும். அது ஐ கேப் என்று எடுத்துக்கொண்டால் தாளின் பரப்பிற்கு உள்நோக்கி செயல்படக்கூடிய அந்த அலகு வெக்டாரை மைனஸ் ஐ கேப்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் இங்கே மைனஸ் ஐ கேப் வந்திருக்கு. இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் μ0 I1 2πr இன்ட்டு ஐ கேப்னு கிடைக்கும். இதுதான் முதல் கடத்தியில் மின்னோட்டம் பாய்வதால் அதிலிருந்து ஆறு தொலைவில் உள்ள புள்ளியில் ஏற்படக்கூடிய நிகர காந்த புலத்தின் மதிப்பு. சரிங்களா? இப்போ இங்கே இந்த டயக்ராம் தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே கடத்திகள். இந்த கடத்தியில் மின்னோட்டம் பாய்கிறது. ஆறு தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் உருவாக்கக்கூடிய காந்தப்புலத்தின் திசை பாருங்க, தாளின் பரப்பிற்கு உள்நோக்கி அமைந்துள்ளது. அதனால தான் இந்த திசையில் போட்டிருக்கிறாங்க. இப்போ வலதுகை பெருவிரல் விதியிலிருந்து நம்ம நேரடியாகவே எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, மின்னோட்டமானது வலதுகையோட என்ன பண்ணிக்கணும், அந்த கடத்தியை பிடிக்கும் பொழுது மின்னோட்டமானது மேல் நோக்கி, பெருவிரலானது மின்னோட்டத்தின் திசையை குறித்தால் விரல்களானது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும். விரல்களானது தாளின் பரப்பிற்கு உள்நோக்கி மடிக்கப்பட்டு இருக்கும். அதனால் காந்தப்புலத்தின் திசை தாளின் தளத்திற்கு உள்நோக்கி செயல்படும். அதனால ஐ கேப் அப்படின்னு சொல்லி எதிர்க்குறி ஐ கேப் திசையில பி வெக்டார் செயல்படுகிறது. அதே இது தாளின் பரப்பிற்கு வெளிநோக்கி செயல்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம், தாளின் பரப்பிற்கு வெளினா எக்ஸ், எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சுனா ப்ளஸ் ஐ கேப்னு போடணும். இங்கே தாளின் பரப்பிற்கு உள்நோக்கி செயல்படுவதால் மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக இப்போ என்ன எடுத்துக்கலாம், இரண்டாவது கடத்தியை எடுத்துக்க போகிறோம். இப்போ பி என்கிற இந்த கடத்தி எடுத்துக்கிறோம். இந்த பி என்கிற கடத்தியில் ஒரு சிறு நீளமுள்ள ஒரு கூறு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கூறு, இந்த கூரோட நீளத்தை டிஎல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஎல் நீளமுள்ள கூறானது இந்த B1 என்கிற காந்தப்புலத்தில் உள்ளதாக எடுத்துக்கிறோம். இந்த B1 காந்தப்புலம் எதனால் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த ஏ என்கிற கடத்தியில் I1ங்கிற மின்னோட்டம் பாய்வதால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் தான் இந்த B1 என்கிற காந்தப்புலம். இந்த காந்தப்புலத்துக்குள்ள பி என்கிற கடத்தியோட ஒரு சிறு கூறு, டிஎல் நீளமுள்ள ஒரு சிறு கூறு இருப்பதாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிஎல் நீளமுள்ள கூறின் மீது செயல்படக்கூடிய லாரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா பாருங்க, டிஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் இந்த டிஎஃப் வெக்டார் எழுதிக்கிறோம். ஐ அப்படிங்கிறது பி கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை எழுதிக்கணும். பி கடத்தியில் பாயும் மின்னோட்டம் பாருங்க I2. ஸோ அந்த இடத்துல I2ங்கிறத பிரதிட்டுக்கணும். I2 டிஎல் வெக்டார் கிராஸ் காந்தப்புலம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பு B1. ஸோ B1ங்கிற மதிப்பை இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இதில் எதெல்லாம் நமக்கு வெளியில் எடுத்துடலாம்னா ஐடிஎல் அப்படிங்கிறத வெளியில் எடுத்துடலாம். இந்த B1க்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். μ0 I1 டிவைடட் பை 2πr மைனஸ் ஐ கேப்புங்கிறது. ஸோ அதை இதில் பிரதியிடுங்க. இப்போ மைனஸுங்கிறது வெளியில் காமனாக எடுத்துக்கலாம். I2 dl μ0 I1 டிவைடட் பை 2πr, ஏற்கனவே ஒரு ஐ கேப் இருக்கும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கே கேப் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். இந்த கே கேப் எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த மின்னோட்டம் பாயும் இரண்டாவது கடத்தி இதோட மின்னோட்ட கூறோட திசை தான் இந்த கே கேப். ஏன்னா அது இசட் அச்சு திசையில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன போட்டுக்கிறோம், ஒரு கே கேப் போட்டுக்கிறோம். அதனால் இங்கே கே கேப் வந்துச்சு. ஐ கேப் அப்படிங்கிறது B1ஓட திசை மைனஸ் ஐ கேப். ஸோ அதனால் ஐ கேப் போட்டாச்சு. இப்போ கே கிராஸ் ஐ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜேங்கிறது கிடைக்கும். ஸோ ஜே போட்டாச்சு. இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். μ0 I1 I2
dl டிவைடட் பை 2 பை ஆர் ஜே கேப். இப்போ ஜே கேப் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஐ ஜே இந்த திசையில் ஒய்ஹெச் திசை இந்த திசையில் இருந்துச்சுன்னா இது ஜே கேப். நமக்கு என்னது மைனஸ் ஜே கேப் கிடச்சிருக்கு. அப்போ என்னது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் திசை, அதாவது இந்த திசை. இதில் தான் இந்த திசை அதாவது முதலாவது கடத்தியை நோக்கி விசை செயல்படும். இந்த கடத்தியை நோக்கி விசை செயல்படும் அப்படிங்கிறத இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ சிறு கூறு மீது செயல்படக்கூடிய விசையை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஏ கடத்தியை நோக்கி செயல்படும்னு பார்த்தோம் விசையின் திசை. இப்போ இதுவே மொத்த கடத்தி ஓரலகு நீளத்தில் செயல்படும் விசை வேணும்னா அந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், எல்லால் டிவைட் பண்ணணும். அப்போ அங்கே உள்ள டிஎல் மட்டும் கேன்சல் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய இதை என்ன பண்ணுங்க, அப்படியே எஃப் டிவைடட் பை டிஎல்னு போடுவீங்க, ஆர் எல்னு போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா எது கேன்சல் ஆயிரும், இந்த ஃபார்முலாவில் உள்ள டிஎல் கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 2 பை ஆர் ஜே கேப் மைனஸ் ஜே கேப் கிடைக்கும். இதுதான் ஏ கடத்தியினால் பி கடத்தியின் ஓரலகு நீளத்தில் செயல்படக்கூடிய விசைக்கான மதிப்பு. அந்த விசையோட திசையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ கடத்தியை நோக்கி செயல்படுகிறது. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாவது கடத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது இரண்டாவது கடத்தி, அதாவது பி என்கிற கடத்தி. இந்த பி என்கிற கடத்தியில் I2ங்கிற மின்னோட்டம் பாய்வதால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு சரிங்களா, அது இந்த மாதிரி அமைந்திருக்கும். இப்போ இந்த B2ஓட மதிப்பு, அதாவது பி கடத்தியிலிருந்து ஆர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி, இந்த புள்ளிகளில் காந்தப்புலத்தின் நிகர மதிப்பு எப்படி எழுதிக்கலாம், B2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I2 டிவைடட் பை 2 பை ஆர் ஐ கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன் ஐ கேப்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இரண்டாவது கடத்தியை நம்ம எடுக்கும் பொழுது, இரண்டாவது கடத்தியில் வலது கை பெருவிரல் விதியை நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன நமக்கு கிடைக்குது, மின்னோட்டத்தின் திசையை பெருவிரல் குறிச்சா மற்ற விரல்கள் அப்படியே உள்நோக்கி மடக்கிறோம். அப்போ அந்த விரல்களோட திசை எப்படி இருக்கு, வெளிநோக்கி அமைகிறது. தாளின் பரப்பிற்கு வெளிநோக்கி அமைவதால் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம், காந்தப்புலத்தின் திசையானது இந்த இடங்கள்ல இந்த புள்ளிகளில் இந்த பரப்பில் இருந்து வெளிநோக்கி வருகிறது. அப்போ வெளிநோக்கி வந்தால் அது எக்ஸ் அச்சு திசை, எக்ஸ் அச்சு திசைனா ஐ கேப். ஸோ இதை நம்ம குறிக்கிறோம். அப்போ தாளின் பரப்பிற்கு வெளியேறி செல்லும் வகையில் அமைந்துள்ளது ஆறு திசையில் காந்தப்புலத்தின் திசையானது. இப்போ ஏங்கிற கடத்தியானது இந்த B2ங்கிற காந்தப்புலத்தில் அமைந்துள்ளது. இதுதான் B2ங்கிற காந்தப்புலம். இந்த B2ங்கிற காந்தப்புலத்தில் ஏங்கிற கடத்தியானது I1ங்கிற மின்னோட்டம் பாயக்கூடிய A1ங்கிற கடத்தியானது அமைந்துள்ளது. இந்த கடத்தியின் மீது இப்போ செயல்படக்கூடிய விசை, அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், dF வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I1 dl. ஏன்னா இதில் பாயக்கூடிய மின்னோட்டம் I1 dl இன்ட்டு காந்தப்புலத்தோட மதிப்பு B2 வெக்டார். ஸோ இதை நீங்கள் பிரதிடுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன தான் கிடைக்கும், மின்னோட்டம் பாயும் அந்த நீலக்கூரோட திசை வந்து கே கேப் திசை தான். ஸோ அதனால் இங்கே கே கேப்புங்கிறத பிரதிட்டுக்கிறோம். இங்கே ஐ கேப் போட்டிங்கன்னா என்ன வரும், ஜே கேப் வரும். ஆனால் இங்கே மைனஸ் வராது, ப்ளஸ் ஜே கேப். அப்போ ப்ளஸ் ஜேங்கிறது ஒய் திசை. அப்போது F1ஓட திசையானது இந்த திசையில் இருக்கும். இந்த திசையில் அமைஞ்சிருக்கு. இப்போ ஓரலகு நீளமுள்ள கடத்தி உணரக்கூடிய விசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா F by L மியூ நாட் I1 I2 J cap divided by 2 pi Rன்னு கிடைத்திருக்கு. இப்போ இரண்டு கடத்திகளால், முதல் கடத்தியால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் B1, இந்த B1ங்கிற காந்தப்புலத்தில் இரண்டாவது கடத்தி இருக்கு, அதனால் உணரக்கூடிய விசை F, அது முதல் கடத்தியை நோக்கி அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இரண்டாவது கடத்தியில் I2ங்கிற மின்னோட்டம் பாய்கிறது, அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு B2. இந்த காந்தப்புலத்துக்குள்ள ஏ என்கிற கடத்தி I1 மின்னோட்டம் பாயக்கூடிய A1 கடத்தி இருக்கு, அது உணரக்கூடிய விசையோட மதிப்பு பாருங்க இந்த திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. அப்ப இரண்டு கடத்திகளும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுது, ஈர்க்கிறது. வச்சிருக்கிற ஈர்ப்பு விசை தோன்றுகிறது. இது எப்போ அப்படின்னா மின்னோட்டமானது ஒரே திசையில் பாயும் பொழுது. சரிங்களா?
நம்ம இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மின்னோட்டம் ஒரே திசையில் பாயும் பொழுது 2 கடத்தியிலும் உருவாகக்கூடிய காந்தப்புலம் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் நமக்கு என்ன ஏற்படுகிறது? ஈர்ப்பு விசை செயல்படுகிறது. இதே மின்னோட்டம் எதிரெதிர் திசையில பாயும் பொழுது ஒரு கடத்தி மற்றொரு கடத்தியை விலக்குகிறது. அதை இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். உருவாகக்கூடிய காந்தப்புலம் பாருங்க, ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திசையில உருவாவதால் ஒன்றை ஒன்று இவை விலக்குகின்றன. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கு. இதுல அடிஷனலா ஒரு 2 மார்க்குக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா ஆம்பியருக்கான வரையறையும் இதுல இருக்கு. இந்த ஆம்பியர் வரையறை பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இது ஒரு கடத்தி, இது ஒரு கடத்தி. இந்த 2 கடத்திக்கு இடைப்பட்ட இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா 1 மீட்டர். இந்த 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள முடிவில்லா நீளம் கொண்ட இரு இணை கடத்திகள் வழியாகவும் ஒவ்வொன்றின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தினால், இதுலயும் எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு தெரியல, இதுலயும் எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு தெரியல. ஆனா இந்த இரண்டிலும் பாயும் மின்னோட்டத்தினால் ஒவ்வொரு கடத்தியும் ஓரலகு நீளத்திற்கு 2 × 10⁻⁻7 நியூட்டன் விசையை உணர்ந்தால், இந்த 2 கடத்திகளுக்கு இடைப்பட்ட விசையானது 2 × 10⁻⁻7 நியூட்டன் என்கிற விசையாக இருந்தால், இந்த கடத்தியில் பாயும் ஒவ்வொரு கடத்தியின் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதைத்தான் ஆம்பியருக்கான வரையறையா நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மார்க்குக்கான டெஃபினிஷன். அப்போ ரொம்ப சிம்பிள். 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள முடிவில்லா நீளம் கொண்ட இரு இணை கடத்திகள் வழியே பாயும் மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய விசையின் மதிப்பானது 2 × 10⁻⁻7 நியூட்டன் என்று இருந்தால், அவ்விரு கடத்திகள் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.